ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணிகே பணிகாயருள்வாய் தேடும் கயமா முகனை செல்வே சாடும் தனி ஞானி சகோதரனே சாடும் தனி ஞானை சகோதரனே. எம்பிரான் இளையான் குடிமாறனாயினார் திருப்படிகள். நம் இளையான் குடிமாறனாயினார் நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளையான்குடி என்ற பதியில் அவதாரம் செய்தவர். இவர் பெயர் மாறனா, இவருடைய இயற்பெயர் மாறனா. எனவே அவர் தினமும் இல்லத்தில் இருப்பார், வீதியில் செல்வார். செல்லும் பொழுது யாரேனும் திருநீரும் கண்டமணி அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர் என்ன செய்வார் என்றால், கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலினால் ஆதலத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்து உள்ளார். எனவே அந்த அடியாரை அன்போடு இனிய மொழிகள் கூறி அவரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவருக்கு பாதம் விளக்கு, அதாவது பாத பூசை செய்து அவரை அழகாக அந்த அன்னம்பாளிப்பு செய்வதற்கான இடத்தில் அமர வைத்து அவருக்கு 6 சுவைகள் உள்ள அனைத்தையும் கொடுத்து அன்புடன் திரு அமுதினி அளிக்கிறார் நம்முடைய இளையான்குடி மாறனாயினார். எனவே இப்படி தொடர்ந்து திரு அமுதினை நம் இளையான்குடி மாறனாயினார் தொண்டினை வழுவாமல் செய்து கொண்டே வருகிறார். அப்படி செய்து கொண்டு வரும் பொழுது எல்லாம் வல்ல பெருமான் மேலே இருந்து இளையான்குடி மாறனாருடைய தொண்டினை காக்கிறார். அப்பொழுதுதான் நம் பெருமான் இவருடைய தொண்டினை உலகுக்கு உணர்த்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவரை என்னுடைய திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய சிவபெருமான் அவருக்கு நல்குறவு என்றால் வறுமை. நம் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்கவே அமங்கல சொல் எங்கேயுமே இருக்காது. ஏன் நம் மெய்ப்பொருளான வரலாற்றில் கூட முத்தினான் என்று கூறவில்லை, தான் நினைத்ததை செய்தான் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் நினைத்த பரிசே செய்ய, அது மட்டுமல்லாமல் ஏனாதி வரலாற்றில் அந்நிலையில் திருத்தொண்டர் தம்முள்ளம் ஆரறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். முன்னின்ற பாதகன் ஏனாதி நாயனாரை குத்தினார் என்று நம் தெய்வ சக்கரார் பெருமான் கூறவில்லை. தன் கருத்தே முற்றுவித்தான். தான் என்ன நினைத்து வந்தானோ அந்த கருத்தை முடித்து விட்டான் என்றுதான் கூறினார். எனவே நம் இளையான்குடி வரலாற்றில் கூட நம் தெய்வ சக்கரார் பெருமான் வறுமை என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, நல்குறவு என்றுதான் பயன்படுத்தியிருக்கிறார். எனவே ஏன் நல்குறவு என்று கூறினார் என்றால், ஏன்னா இந்த வறுமை யாரால் வந்தது? சிவபெருமானால் வந்தது. அப்படி வந்ததால் இது நல்குறவு, பெருமானால் வந்தது அல்லவா, நல்குறவு. எனவே அப்படி ஆனாலும் தன்னுடைய தொண்டினை இடைவிடாது செய்து கொண்டே வருகிறார் இளையான்குடி மாறனாயினார். எனவே அவர்கிட்ட அந்த பொருள் எல்லாம் சுருங்கினதே தவிர மன்னன் மாறன் மனம் சுருங்குதலின்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க அவருடைய மனமானது ஒத்துழைக்கல. ஆனால் அவர் வீட்டுக்கு அனைத்து பொருள்களை விற்று அவர் நிலங்களை விற்று அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்து கொண்டே வருகிறார். அப்படி இருக்கும் தருவாயில் அவருடைய உரிமை இருந்த அந்த நிலத்திற்கு அவரே கூலி ஆளாக சென்று வேலை பார்க்க நிலை வந்துவிட்டது. எனவே இப்படி இருக்கும் தருவாயில் 2 நாட்களாக இளையான்குடி மாறனார் இல்லத்தில் அம்மையாரும் உண்ணவில்லை. அம்மையார் பேர் புனிதவதி என்று கூறுகிறார். புனிதவதி அம்மையாரும் உண்ணவில்லை, நம் இளையான்குடி மாறனாயினாரும் உண்ணவில்லை. எனவே 2 பேரும் தண்ணீரை மட்டுமே குடித்துக் கொண்டு இல்லத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் தருவாயில் நம் பெருமான் இதுதான் சரியான நேரம், இவருடைய தொண்டை உலகை உணர்த்தவும் இவரை ஆட்கொள்வதற்கும் இதுதான் சரியான நேரம் என்று
மாறி காலத்திரவினில் வைகிவோர் தாரிப்பின்றி பசி தலை கொள்வது பாரித்தில்ல அடைந்தவின் பண்புற வேறித்தாரன் விருந்து எதிர்கொண்டனர். அப்படியே அந்த நல்ல இரவு 12 மணி இரவு நள்ளிரவு அன்று மாறியானது மழையானது அப்படி கொட்டுகிறது. அந்த கொட்டும் மழையில் எல்லாம் வல்ல பெருமான் அந்தனராக வேடம் கொண்டு நம் இளையான்குடி மாயனாருடைய இல்லத்தில் அந்த கதவை தட்டுகிறார். நம் இளையான்குடி நாயனாரும் புனிதவதி அம்மையாரும் வந்து கதவை திறந்தார்கள். அடியார் இருப்பதை கண்டவுடனே தொழுது வணங்குகிறார்கள். அதே பேர் இல்லத்திற்கு அழைத்து வந்து ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊற்றுதற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி தபோதனார் தீரவே பசித்தார் செய்வது என்ன. எனவே அந்த அடியாரை பார்த்தவுடனே நமக்கு இன்று நள்ளிரவு நேரத்தில் ஒரு அடியார் வந்திருக்கிறார். அவருக்கு ஈரமேனி, அதாவது மழையில் வந்தால் அல்லவா உடம்பு மிகவும் நனைந்திருக்கும். அதனால் ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து அவருக்கு ஒரு ஓய்வெடுப்பதற்காக உறங்குவதற்காக இடத்தை கொடுத்தார்கள். எனவே ஓய்வெடுக்கும் பொழுது நம் இளையான்குடி வந்து தீரவே பசித்தார். ஏன்னா அடியாருக்கு உணவு கொடுத்து அவன் பசித்திருப்பாயே என்று நம் இளையான்குடி வாழ்நாளுக்கு பசிக்கிறான். இவை தீரவே பசித்தால் செய்வது என்று நமக்கு முன்பு இங்கு உணவு இல்லை. ஆயினும் இம்மக்குல குருவி பாகற்கு இனியவர் நமக்கு தாம் இந்நடிசல் தகவலை அமைக்குமாறு எங்கே அணங்கே என. நமக்கே இங்கு உணவு இல்லை. ஆனாலும் இறைவனுடைய அடியார் நம் இல்லத்திற்கு வந்து இங்கே ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் தருவாயில் உணவு கொடுக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று கூற யார்கிட்ட சொல்றார்? புனித என்ன சொல்றார்? எனவே மாது கூறுவன் மற்றொன்றும் காண்கிறேன், ஏதிராரும் தருவார் இல்லை, போகும் பைகிற்று போமிடம் வேறு இல்லை, தீது செய்வினையருக்கு என் செயல் என்று. எனவே அம்மையாரும் பார்க்குறாங்க, இந்த வெள்ளம் வேற போகுது. அப்படி வெள்ளம் இல்லை என்றாலும் கூட யாராவது அருகில் இல்லத்தாரிடம் சென்று நெல்லோ கறிகளுக்கு தேவையான ஒரு சில காய்கறிகளை வாங்கிட்டு கொண்டு வரலாம். ஆனால் இப்போ மழை பெய்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதனால் எங்கள் வெளியே கூட நாங்கள் போக முடியாது. அவங்க வீட்டாண்டு நிறைய வெள்ளம் ஓடுது, மழை எப்படி பெய்யுது என்று கூற அதன் பிறகு செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளைவாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்களுமாகும் அல்லது மற்ற ஒன்று அறியே என்றார். அது மட்டுமல்லாமல் நல்ல 12 மணி யார் இல்லத்திற்கு போய் கதவை தட்டினா யார் திறப்பாங்க? முன்னாடியே செய்தி சொன்னாச்சு விரிச்சிருந்து கொண்டு திறப்பார்கள். செய்தி சொல்லாமல் அவங்க உரையின பிறகு நம்ம போய் கதவை தட்டினா யாராச்சும் வருவாங்களா? அதுக்குள்ளே இங்கே அடியார் ரொம்ப பசிப்பார் யோசனை. அப்போது செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளைவாரி கொடு வந்தால் வெள்ளவாறு அமலாக்கணுமாம். அப்போ மனைவியார் சொல்கிறாங்க, செல்லல் நீங்க பகல் விந்திய நீங்கள் காலையில் நிலத்திற்கு சென்று அந்த நெல்லை விதித்தீர்கள் அல்லவா, அதை நீங்கள் அந்த வயலுக்கு சென்று கொண்டு வந்தால் வல்லவாறு அமுதாக்கலாம். அந்த நெல்லை வைத்து கொண்டு அழகாக அமுது சமைக்கலாம். அல்லது மற்ற ஒன்று அறியே என்று அயர்வுற, அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியலை என்று கூறுகிறார்கள். மற்ற மனைவியார் கூற, முன் பெற்று செல்வம் என பெரிது உள் மகிழ்ந்து உற்ற காதலினார் ஒரு பட்டன சுற்றி நீர் வயல் செல்ல தொடங்குவார். எனவே அதை கேட்டவுடனே நம்ம வெளியாங்குடிவானாக்கு மிகுந்த மகிழ்ச்சியானது வருகிறது. எனவே அந்த வயலை நோக்கி புறப்படுகிறார் நம்முடைய இளையான்குடி மாறனார். பெருகுவானம் பிறங்க மழை பொழிந்து அருகினாப்பன் அறிவரும் கங்குள்தான் கருகி மைகளின் கணம் கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகலாம். அப்படியே மழை அப்படியே பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெள்ளமானது ஓடுகிறது. அந்த வெள்ளத்தையும் நம் இளையான்குடி மாற நாயனார் அந்த மழையிலையும் அடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று அந்த நெல்லினை எடுக்கப் போகிறார்.
இன்னும் இங்கு உலகத்தவர் யாவரும் துன் எனும்படி தோன்றிடில் நம் இடிய வைக்குழம்பா என்ற நல்ல செய்யார் நடு இருள் யாமத்து. அந்த இருள் எப்படி இருக்குன்னா, மை இருக்கு இல்லையா, கண்ணுக்கு இருக்கிற மை, அதுபோல் ஏதாச்சும் மை இருக்கு இல்லையா, அந்த மயில நாம் குழம்பு வைத்தால் எப்படி இருக்கும் அந்த குழம்பு, அதுபோல அந்த இருட்டு இருக்குதான். உள்ள மண்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடார் கொல்ல முன்கவித்து குறியின் வழி புல்லுறங்கும் பகல் புக போயினார் வள்ளலார் இளையான் குடிமகன். எனவே அந்த மொய் குழம்பு போல இருக்கும் அந்த இருளிலும் நம் இளையான்குடி மாறனார் உள்ள அன்பு கொண்டு உள்ளத்தில் அடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அன்போடு ஊக்கவோர் பேரிடார் வந்து, எனவே அந்த வயலில் புல்லுறங்கும் வயலில் ஊகிறார் நம்முடைய இளையான்குடி மாறன் ஆயினார். காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண் முளை நீர் வைத்து சார்ந்தார். கோழிவாயிலே கொண்டு மேலெடுத்த சுமந்து பின் நெல்லை மீண்டார். எனவே காலினால் தடவி நெல் எங்கெங்கே இருக்கு என்று பார்த்து அது தன் கையால் வாரி கூடையில் வைத்து அது தன் தலைமையில் வைத்து கொண்டு ஒல்லை மீண்டார். வீட்டிற்கு வந்தவின் மனைவியார் வாய்தலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தைகள் அடுப்பில் முட்ட வேலையில்லை என்ன மேலோ அந்த மலையில் நீடும் அழகினை அறுத்து வீழ்ந்தார். சரி, இப்போ ஐயா வந்து வயலுக்கு போய் அந்த நெல்லையெல்லாம் அப்படியே வாரி கொண்டு அம்மா கொடுத்துட்டாங்க. வாய்தலில் நின்று வாங்குகிறார்கள் திலகவதி அம்மையார், புனிதவதி அம்மையார். வாங்கி இல்லத்திற்கு வந்து அந்த சேர் இருக்கும் அல்லவா, அதனால் அப்படியே அள்ளி கொண்டு வந்ததால் அந்த சேரினை நீரினால் அலம்பி சுத்தம் செய்கிறார்கள். சரி, இப்போ நெல் தயாராகிடுது, அது அரிசி ஆக்கணும். அதுக்கு என்ன தேவை? ஒரு பாத்திரம் தேவை. ஆனால் அதுக்கும் ஒரு நெருப்பு என்று ஒன்று தேவை. எனவே நெருப்புக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா விறகுகள்லாம் வெளில தான் வச்சுருப்பாங்க. அந்த விறகும் பெய்த மழையில் கொட்டுகிற அந்த மழையில் இணைந்து போயிருக்கும், அதை வைத்து நாம் எதுவும் செய்ய முடியாது. எனவே அம்மையார் யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் அந்தமிழ் மலையின் நீரும், ஏன் அந்தமிழ் மலையின் நீரும் என்றார்? ஏன்னா அந்த இல்லத்தை பற்றி நாம் இப்பொழுது வரையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதனால்தான் தெய்வ சேக்கரார் பெருமான் அப்பொழுதே அந்தமிழ் மலையின் நீடும் அழகில் அறுத்துவிடும். எனவே வெளில இருக்கிற அந்த வேலைதான் நனைந்திருக்கும், உள்ளே இருப்பது நனைந்திருக்காது என்று அழகினை அறுத்து வேண்டாம். முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதம் முன் கொள்ள வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் போய் வெறுப்பில் நடிசிலாக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கரிக்கிரி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவன். எனவே அதை நல்ல பதத்தில் அந்த விறகுகளை வைத்து நெருப்பு வைத்து நல்ல அந்த நெல்களையெல்லாம் வறுத்த பிறகு அரிசியாக்கினார்கள். அதன் பிறகு வெறுப்பில் நடிசிலாக்கி மேம்பாடு கற்பின் மிக்கார் கருக்கிரி என் செய்கோம். சரி, அரிசி தயாராகிடுச்சு, சோறு தயாராகிடுச்சு. அது சோறு மட்டும் சாமிக்கு படைக்கும் அடியாயத்தை வைக்க முடியுமா? கருக்கினி என் செய்கோம் என்ற இறங்கினார் கணவனார். அப்படி கேட்க வழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுருமையின் அன்பினில் பொழிந்து சென்று குழி நிரம்பாத புன் செய் குறும்பகை தடவி பாச வழிமுறை பறிப்பார் போல அரித்து அவை கருக்கிறார்கள். சரி, நம்ம வீட்டுக்கு அருகிலே நிறைய கீரைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த கீரையினை நீங்கள் அறுத்து எடுத்து கொண்டு வந்தால் அந்த கீரையை வைத்துக்கொண்டு கறியாக்கலாம் என்று அம்மையார் கூற, அதற்கும் நம் இளையான்குடி மாறனாயனார் மீண்டும் கீரை பறிப்பதற்காக செல்கிறார். மனைவியா கொண்டு தந்த மன மகிழ் கரிகள் ஆய்ந்து உடனடி கழுவித்தக்க புனித பாத்திரத்தில் கைமை வினையினால் வேறு வேறு கரிய உதாக்கி பண்டை நினைவினார்
புறையணைந்து திரு அமுது அமைத்து நின்று. எனவே அந்த கீரையினை ஐயா எடுத்து வந்து தருகிறார்கள். அதை நன்றாக கழுவி புனித பாத்திரத்திற்கு மாற்றி அதை நன்றாக அறிந்து அதிலேயே விதவிதமாக செய்கிறார்கள். கீரையிலே விதவிதமாக அம்மையார் செய்கிறார்கள். செய்து இப்பொழுது உணவானது தயாராகிவிட்டது. அமுது சாமிக்கு அடியாருக்கு கொடுக்க வேண்டிய அமுது தயாராகிடுச்சு. இதுவரைக்கும் கூட வந்தவர் அடியார் என்று தான் இருக்கிறார். இனிமேல் தான் சாமி அருள் செய்ய போகிறார். எனவே உணவு மற்றும் நிறைய வகைகளான கீரைகள் எல்லாம் தயாராகிவிட்டது. அழுந்திய இடருள் நீங்கி அடிகனேன் உய்ய என்பார் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தருள்க என்று தொழுமனாய் உரைத்த போது சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அதற்கு முன்னாடி கணவனார் தம்மை நோக்கி கரியமுது ஆனகாட்டி இணையில்லாதவரை ஈண்டு அமுது செய்திப்போம் என்ன உணவினால் உணரவண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றுவிட்டார். எனவே அம்மையார் கணவனாரான இளையான்குடிமாறனிடத்தில் கரியமுது ஆகிவிட்டது என்று கூற அதற்கு இளையான்குடிமாறன் ஐயா நீங்கள் இப்பொழுது அடியாரை எழுப்பலாம் என்று அம்மையார் கூற நம் இளையான்குடிமாறன் நாயனார் சாமி எழுப்பு போறா சாமியை. அப்போதான் என்ன சொல்லியிருப்பா என்றால் அடியனே உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தருள்க. யாரு அடியேன் நான் செய்வதற்காக நீங்கள் எழுந்தருளி இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெருமானே என்று அடியாரை நோக்கி அழைக்கிறார். எனவே அப்படி அழைக்க மாலையர் கரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து ஏழவா குழலாதனோடு இடபவாகனாய் தோன்றி சீலமால் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. எனவே அப்படி ஐயா துயில் எழுப்ப சென்றார். எழுப்பும் பொழுது அந்த அடியார் எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும் போது அடியாரா எழுச்சிக்கிறது. மாலையர் கரியநாதனும் வடிவொரு சோதியாகும் மாலுக்கும் அயனுக்கும் விட்டாத பெருமான் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து இந்த இளையான்குடிமாறனுடைய திருத்தொண்டிற்கு மகிழ்ந்தே எல்லாம் வல்ல பெருமான் காட்சி அளிக்கிறார். அங்க படத்தில் இருக்கிறது. ஏழவார் குழலால் தன்னோடும் இடபவாகனாய் தோன்றி சீலமால் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. எப்படி காட்சி அளிக்கிறார்? சாமி மட்டும் காட்சி அளிக்கிறார். அம்மையும் அப்பருமாக இடபவாகனத்தில் காட்சி அளிக்கிறார். அன்பனே அன்பரு பூசை அளித்த நீ அணுங்கினாடும் என்பரும் உலகமைதி இருநிதி கிழவல்தானே முன்பெரும் நிதியமேந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமாத்து இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். எனவே சாமி இளையான்குடிமாறனை பார்த்து அன்பனே அன்பரு பூசை அளித்த அடியாருக்கு மாகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்த நீ என்பெரும் உலக வைதி பெருமுலகம் என் பெரும் உலகம் என்று சாமி சொல்றார் கைலாயம். எனவே என் பெரும் உலக மெய்தி இரு நிதி கிழவன்தானே முன் பெரும் நிதியமேந்தி மொழி வழி ஏவல் கேட்பர் இன்பமாத்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். சாமி என்ன சொல்றார் என்றால் நீ என்னுடன் கைலாயத்திற்கு வந்து என் திருவடியை அடைவாயாக என்று கூறியது மட்டுமல்லாமல் இரு நிதி கிழவன்தானே முன்பெரும் நிதியமேந்தி இருநிதி கிழவன் என்றால் இது குபேரன். எனவே குபேரன் இருநிதி கிழவன் என்றால் குபேரன். எனவே முன் பெரும் நிதியமேந்தி குபேரனுக்கு மேலான குபேரனுக்கு தலைவராகிய அந்த பதவியை உனக்கு அளிக்கிறேன். முன்பெரும் நிதியம் வேண்டி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமாத்திருக்க. எனவே குபேரனுக்கு தலைவர் யார்? நம்முடைய இளையான்குடிமாறன் நாயனார்.
எனவே நாம் இளையான்குடியினுடைய திருவடியை பற்றி அவருக்கு தினமும் பூஜை செய்து கொண்டு அன்போடு விண்ணப்பம் வைத்தால், நம்பிக்கையோடு விண்ணப்பம் வைத்தால், நம் இளையான்குடி நாயனார் குபேரனை அழைத்து அந்த இடத்தில் சென்று பொற்கோவிலை குவிச்சிட்டு வாருங்கள் என்று சொன்னாலும் ஆச்சரியமில்லை. என்றால் அடியார்கள் செலுத்தக்கூடிய அன்பு அப்படி. எனவே நாம் இளையான்குடியான திருவடியை பற்றினால் போதும் நமக்கு குபேரன் இல்லத்திற்கு வந்து நிறைய செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட குபேரனுக்கு தலைவராகிய அந்த பதவியை கொடுத்து நீங்கள் இன்பமாயிருக்க என்று அருள் செய்தால் எவருக்கும் நிற்கான். இப்படி சிவக்கு தக்க வகையை நான் இன்பம் நல்கி முப்புறம் சென்றால் அன்பர் முன்பவர் எழுந்தருளி போனார். அப்பெரியவதம் தூய அடி வினை தலைமையால் கொண்டு மெய்ப்பொருள் சேதி வந்தன் செயலனி விளம்பரற்றி இப்படி அடியாருக்கு திறமுது அளித்து ஒரு நாள் பெருமானே மாறி காலத்திற்கு வந்து சோதியாக எழுந்து அருளி குபேருக்கு தலைவராகிய பதவியை கொடுத்த எல்லாமல்ல இளையான்குடியினுடைய திருவடியை வணங்கி அடுத்த நாயனாரான மெய்ப்பொருள் சேதிவந்தன் செயலினை விளம்புற்றீர் என்று தெய்வ செக்கடார பெருமான் இளையான்குடியினார் திருவரலாற்றை முடித்துவிட்டு மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை தொடங்குகிறார். அனைவருக்கும் ஐயம் இருக்கும், அடியேன் எப்படி நாயன்மார் வரலாற்றை இவ்வளவு அழகாக கூறுகிறேன் என்றால், ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை அல்லது அந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று வேப்பம்பட்டில் ராம்குமார் ஐயா ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தில் முக்தி பெற்ற அடியார் நாயன்மாருடைய வரலாற்றினை பேசுவதற்கு வேப்பம்பட்டில் பேசுவதற்கு அடியாருக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே அப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டு வர அடியாருக்கும் எளிமையாக பேசுவதற்கு எல்லாம் வல்ல பெருமானும் அருள்குரு நாயகரும் தானே செய்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ராம்குமார் ஐயாவுக்கு மிகுந்த நன்றிகள். இங்கே என்னை பேச வாய்ப்பளித்த அருள்குருநாத பெருமாள் திருவடிக்கு கோடி நன்றிகள். அடியேன் பேசுவதையும் ஒரு பொருட்டாக எண்ணி இங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் கோடி நன்றி. திருச்சிற்றம்பலம். நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குழந்தைங்க தான் இதெல்லாம் சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும், இது நிறைய பரவும். ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட் தான் இதெல்லாம் சொல்லணும். தெரிஞ்ச நாமளே போய் சொல்லிக்கூடாதுன்னா தான் அந்த பையன் அந்த குழந்தை வந்ததுலேருந்து கரு சொல்லுகிறார். இந்த பையனுடைய அப்பா அம்மா அவங்க அக்காவுக்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், அவங்க நாயன்மாருடைய கதையை மட்டும் தெரிஞ்சதில்லை, அந்த பெரிய புராண பாடல்களையே மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம அன்னம்பாளையத்துக்கு இங்கே ஏற்பாடு சாப்பிடும்போது பரிமாறும் போது இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த 27 பாடலையும் பார்க்காம சொன்னாங்க. இப்போ நான் பார்த்து சொல்ல போகிறேன், ஆனால் அவங்க பார்க்காம சொன்னாங்க. அப்படி நாயன்மாருடைய அந்த பெரிய புராண வரலாற்று நூலை அந்த நாயன்மாருடைய வரலாறு தனித்தனியாக அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு பேராற்றல் கொண்டதாக அவங்க குடும்பமே விளங்குகிறது. அவருடைய தந்தையார் கோவில் பதாதி பொன்னுரங்கம், அவருடைய தாயார் உஷா பொன்னுரங்கம், அவருடைய சமத்தை மங்கையரசி, திருஞான சம்பந்த 4 பேரும் அப்படி சைவத்தில் தோய்ந்து விளங்குகிறார்கள். அது எதிர்காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைகள் இருவரும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த இடம் நாயன்மார் வாழ்ந்த இடம் மட்டும் இல்லை, இடம் எப்படி சுந்தரருடைய தூது போவதற்காக பெருமாள் ஆரூர் பகுதிகளில் நடந்து போனார்னு சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி இங்கே இளையான்குடி மாறநாயனாருடைய தொண்டை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பெருமாள் நடந்து வந்த வீதி, அவர் எழுந்தருளி அருள் செய்த இடம் இந்த வீடு. நாம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கோம். இதெல்லாம் பெரிய அளவில் போற்றப்பட வேண்டும். நான் முன்னே ஒரு முறை சொன்னேன், ஷேக்ஸ்பியருடைய வீட்டை பழமை மாறாமல் இன்றைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த வீடு மட்டுமல்லாமல் அந்த தெருவையே பராமரித்தது அரசாங்கம். ஆனால் நம்ம இடத்துல பாருங்க, நாம் இங்கு பாதுகாக்கிறோம். நீலநக்க நாயனாருடைய இடம் நாமும் கண்ண வழிபட்ட இடம் இல்லைன்னு சொல்லுகிற நிலை. இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாற்றில் கூட இந்த இடம் இளையான்குடி மாறன் என்றால் பாண்டிய நாட்டில் இருக்கிற பல பேர் மாறனுக்கு நிர்ணயம் செய்யறது இந்த முறைக்காக. ஆனால் இந்த ஊர் தான் இளையான்குடி. இங்கே இருக்குதான் இவர் இளையான் மாறனார் வாழ்ந்தார். ஆனால் திருநள்ளாருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, இளையான்குடின்னு ஒரு இடம் இருக்குது திருநள்ளாறு பக்கத்தில். அந்த இடம் தான் இளையான்குடி இடம். அந்த ஊருக்கு சொல்லுவாங்க. நான் அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன், வழிபாடு பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நமக்கெல்லாம் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்து
எப்படி நமக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லும், இது மாதிரி தான் இதான் தெரியும் தீர்ப்பு சொல்லும். அது எப்படி மிகப்பெரிய அளவில் முடிவாக சொல்ல முடியாதோ அதுபோல இந்த பெரிய புராணம் சந்தேகம் வருமானால் அதற்கு முடிவு செய்து தீர்ப்பு சொன்ன மிகப்பெரிய தலைமை நீதிபதியாக செய்வதற்கு விளங்கியவர் நம்முடைய சிகேசி ஐயா அவர்கள், சிவக்கல்மணி ஐயா அவர்கள். அவங்க இதுதான் இந்த இடம் தான் இளையான்குடியோட வாழ்ந்த இடம் என்று நிறுவி இருக்கிறார், உறுதி செய்திருக்கிறார். அதனால் இந்த இடம் தான் இளையான்குடி வாழ்ந்த இடம். அந்த இடத்துல பெருமானே அருள் செய்த இடம் இந்த இடம். அவர் நடந்து வந்த வீதியில் நாம் நடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வழிபாட்டில் இந்த வழக்கம் போல நாம் 63 நாயன்மாருடைய எனக்கு செல்கிற போது அந்த பெரிய புராண பாடல் விண்ணப்பம் வழக்கம் அதை செய்துவிட்டு இந்த தீபாவளி செய்து அதில் அலங்காரம்லாம் முடிச்சுருவாங்க. தீபாவளி பண்ணி வணங்கி எல்லோரும் வேகமாக பேருந்தில் ஏறி நம்ம அடுத்த இடத்துக்கு செல்லலாம். இது இரவு அப்படி அவங்க பகுதிக்கு வீட்டுக்கு செல்கின்ற சூழல் ஏற்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது திருத்தொண்ட தொகை வருகிறது. இளையான் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், நான் குடிமாறன் அடியார்க்கும் அடியே, தன் குடி